2026-27 கல்வியாண்டு முதல் புதிய விதிமுறை. பொறியியல் மாணவர்களுக்கு மீண்டும் அப்சல்யூட் கிரேடிங் முறை. அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் மாணவர்களின் தனிப்பட்ட திறனை சரியாக மதிப்பீடு செய்யவும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இதன்படி வரும் 2026-27 கல்வியாண்டு முதல் அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அப்சல்யூட் கிரேடிங் முறை என நேரடி மதிப்பீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள ரிலேட்டிவ் கிரேடிங் முறையில் ஒரு மாணவர் பெறும் கிரேடு என்பது அந்த தேர்வை எழுதிய மற்ற மாணவர்களின் சராசரி செயல்திறனை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. இதனால் கடினமாக உழைத்து அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கூட ஒட்டுமொத்த சராசரி உயரும் போது தகுந்த கிரேடுகளை பெற முடியவதில்லை என்ற குறைபாடு நீடித்து வருகிறது. குறிப்பாக 91 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவர் சக மாணவர்கள் 95க்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் பட்சத்தில் A+ கிரேடை இழக்க நேரிடும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த முரண்பாடுகளை களைய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்வி கவுன்சில் புதிய முடிவை எடுத்துள்ளது. புதிய ரெகுலேஷன் 2025 படி தன்னாட்சி பெறாத கல்லூரிகளின் இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு இந்த நேரடி மதிப்பீடு முறை அமல்படுத்தப்படும். மேலும் 2026-27 கல்வியாண்டில் சேரும் தன்னாட்சி மாணவர்களின் இந்த முறையை பின்பற்றப்பட வேண்டும் என பல்கலைக்கழக பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். புதிய விதிமுறைகளின்படி மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண்களுக்கு ஏற்ப நிலையான கிரேடுகள் வழங்கப்படும். உதாரணமாக 91 முதல் 100 மதிப்பெண்கள் வரை எடுக்கும் மாணவர்களுக்கு S கிரேடு வழங்கப்படும். இது அந்த மாணவரின் தனித்துவமான சிந்தனை மற்றும் ஆழமான கற்றல் திறனை குறிக்கும். அதுபோல 56 முதல் 60 மதிப்பெண்களை பெறும் மாணவர்களுக்கு C+ கிரேடும் 50 முதல் 55 மதிப்பெண்கள் பெறுவர்களுக்கு C கிரேடும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பழைய முறையில் 50 முதல் 60 கிரேடு ஒரே பிரிவாக இருந்த நிலையில் தற்போது அதில் கூடுதல் வகைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை வரவேற்றுள்ள கல்வி அதிகாரிகள் நுழைவுத் தேர்வில் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்த மாணவரும் 100 கட் ஆஃப் எடுத்த மாணவரும் ஒரே தேர்வினை எழுதும்போது அவர்களின் உண்மையான திறனை இந்த மதிப்பீட்டு முறையை துல்லியமாக பிரதிபலிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் இந்த முறையில் அதிக கிரேடுகள் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக சில கல்லூரி முதல்வர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மாணவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க இந்த மாற்றம் வழிவகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.